அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி டாக்டர் புரட்சித் தலைவி அவர்கள் இன்னும் 100,000 பிறை கண்டு வாழ்வாங்கு வாழ என்னுடைய இதய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சாமை, கல்வி, ஈகை, ஊக்கம் இந்நான்கும் எஞ்ஞாமை வேந்தற்கு இயல்பு எனும் 382வது குறட்பாவுக்கு இலக்கணமாக திகழ்கின்றவர் புரட்சித் தலைவி. ஆம், அந்த அஞ்சாமைக்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். 1972ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் கண்டீரகா ஸ்டுடியோவில் கங்கா கௌரி படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது கன்னட வெறியர்கள் உள்ளே நுழைந்து அடித்து நொறுக்கி அனைவரையும் விரட்டி அடித்து பலரும் பயந்து ஓடிய போது அம்மையார் அவர்களை பார்த்து, நீங்கள் தானே கல்கி பத்திரிகையிலே நான் தமிழச்சி என்று பேட்டி கொடுத்தீர்கள், தமிழ் ஒழிக என்று இங்கே முழக்கமிட வேண்டும், இல்லாவிட்டால் நடப்பது வேறு என்று கூறிய போது, என் உயிரை போவதானாலும் சரி நான் தமிழச்சிதான், தமிழ் வாழ்க என்றுதான் முழங்குவேன், ஒழிக என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று நெஞ்சுறுதி காட்டிய போது அனைவரும் அதிர்ச்சியும் திகைப்பும் அடைந்தனர். அந்த நெஞ்சுறுதிதான் தன்னந்தனியாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு தன்னந்தனியாக சட்டமன்றத்துக்குள்ளே சென்று நூற்றுக்கணக்கான கேள்விகளை தொடுப்பதற்கு, அக்கிரமமான, அதிரடியான, அராஜகமான கேள்விகளை விடுப்பதற்கு கருணாநிதியின் கூட்டம், கருணாநிதியின் மந்திரிமார்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் கேள்விகளை வீசிய போது அனைத்தையும் முறியடித்து வாதங்களை எடுத்து வைத்து அந்த சபையை மெய்சிலிருக்க வைத்த ஆற்றல், அந்த அஞ்சாமை அருமை சகோதரி டாக்டர் புரட்சித் தலைவி அவர்களினுடைய உன்னதமான பண்பு நலனாகும். நிலமற்ற ஏழைகளுக்கு இந்த நிலத்தை பிரித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 46.5 லட்சம் ஏக்கர் ஏழைகளிடம் இருக்கின்ற போது அந்த ஏழைகளிடமிருந்து இந்த நிலங்களை பறித்து வேறு ஆட்களுக்கு கொடுக்க போகிறார்களா? கடந்த ஆட்சியில் மதமாற்ற தடை சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது என்று சொல்கிறீர்கள். பக்கம் 14 பேர 29. அது கட்டாய மதமாற்று தடை சட்டம். இப்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று அதன் காரணமாக 18/5/2004 அன்று ஒரு அவசர சட்டத்தின் மூலம் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டாலும் அதற்கான ஒப்புதலை சட்டப்பேரவையில் வைத்து பெற்றிடாத காரணத்தால் அந்த மதமாற்ற தடை சட்டம் இன்னமும் ரத்தாகாத நிலையில் உள்ளது. அண்மையில் இந்திய அரசு ஒரு நேர்வில் அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரமாக சிந்தித்தல் அப்படின்லாம் இருக்குது. இது ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் இன்றைய முதலமைச்சர் இதை பற்றி பேசி தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதற்கான நான் விளக்கமும் கூறியிருக்கிறேன். ஆனால் மீண்டும் அதையே ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒருவர் இறந்து போய் அந்த பிரேதத்தை புதைத்துவிட்டு ஒரு முறை அடக்கம் செய்துவிட்டு அதன் பின்னர் இல்லை அவர் சாகவில்லை, இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் புதைக்கப்பட்ட பிரேதத்தை வெளியே எடுத்து 2வது முறையாக அடக்கம் செய்ய போகிறோம் என்று சொல்லி